ஜெம்பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது நம்முடைய ஹிந்து மத திருமண சடங்குகள் பற்றி. வாருங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் பந்தக்கால் நடுவது. அதாவது பந்தக்கால் நடுவதற்கு வேரில்லாமல் துளிரும் மரத்தை, பூவரச மரம், இந்த பூவரச மரம்தான் வேரில்லாமல் துளிரும் மரம், அந்த மரத்தை வெட்டி நட வேண்டும். மரத்தின் நுனியிலே முனைமுறியாத மஞ்சள், 12 மாவிலைகள், பூ மூன்றையும் இணைத்து கட்ட வேண்டும். பின்பு நடவேண்டிய குழியில் வெள்ளி நாணயம், பூ, நவதானியம் இவற்றை போட்டு பந்தக்கால் நட வேண்டும். பந்தக்காலை பொதுவாக யாருடைய இல்லத்திலே சுபகாரியம் நடைபெற இருக்கின்றதோ அவர்களுடைய வீட்டு வாசலிலே பந்தக்கால் நடுவார்கள். சாம்பிராணி காண்பித்து தேங்காய் உடைக்க வேண்டும். பந்தக்கால் நட்டவுடன் மரத்தின் அடியில் பாலை ஊற்றி, பால் என்பது அற்புதமான ஒரு வஸ்து. பால் இல்லாமல் நம்முடைய இந்து தர்மத்திலே எந்த சடங்குகளும் கிடையாது. அந்த பாலை ஊற்றி மஞ்சள் குங்குமத்தை மேல் நோக்கி தடவ வேண்டும். அதாவது வாழ்விலே மேன்மையாக வாழ வேண்டும் இந்த திருமணம் நடைபெறுகின்ற தம்பதிகள் என்பதற்காக பந்தக்காலிலே மேல் நோக்கி மஞ்சளை தடவ வேண்டும். அதேபோல் மாவிலை, நவதானியம், வெள்ளி நாணயம், பூ போன்றவை தீய சக்திகளை தனக்குள் வாங்கி கொள்ளும். ஆகவேதான் இவற்றை நாம் பந்தக்காலிலே சேர்க்கின்றோம். அதேபோல் பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூதங்களுக்கும் அறிவிக்கை செய்து ஆசை பெறுவது நோக்கமாகும். பஞ்சபூதங்களே என்னுடைய இல்லத்திலே திருமணம் நடைபெற இருக்கின்றது. திருமணம் நடைபெறுகின்ற இந்த தம்பதிகள் எல்லா வளமும் நலமும் பெற்று உங்களுடைய அருளினால், பஞ்சபூதங்களுடைய அருளினாலே தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே பஞ்சபூதங்களே நீங்கள் எங்களுடைய இந்த திருமணம் நடைபெறுகின்ற தம்பதிகளுக்கு ஆசை கூறுங்கள் என்று கூறி பந்தக்காலை நடுகின்றோம். அடுத்ததாக பொன்னுருக்குதல் என்று ஒரு சம்பிரதாயம் உண்டு. திருமாங்கல்யம் என்பது சுமங்கலியின் சின்னமாகும். போற்றி பாதுகாக்க வேண்டியது ஆகும். நல்ல நாளிலே தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு மாப்பிள்ளை வீட்டில் வைத்து உரிய நபரிடம் புதிய பொன் கொடுத்து பொற்கொள்ளரிடம் இந்த திருமாங்கல்யத்தை செய்ய வேண்டும். அந்த திருமாங்கல்யம் செய்கின்ற பொற்கொள்ளரும் ஒரு நல்ல மனநிலையோடு இந்த திருமாங்கல்யத்தை நாம் செய்கின்றோம், இந்த தம்பதிகள் நல்ல 100 ஆண்டு வாழ வேண்டும், எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று அவரும் தன்னுடைய முழு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த திருமாங்கல்யத்தை செய்ய வேண்டும். அடுத்து கலப்பரப்பு என்று ஒரு சம்பிரதாயம் உண்டு. அதாவது மாப்பிள்ளை வீட்டார் கொடுக்கும் சேலையை களத்திலே பரப்பி, அதாவது தரையிலே விரித்து மணப்பெண் அமர்ந்து மங்கள பொருள்களை இரு வீட்டாருக்கும் வழங்குவதன் மூலம் இரு வீட்டாரும் கலந்து ஒன்றாகிவிட்டதற்கான அடையாள நிகழ்ச்சி இது. இதை கலம் என்பது பாத்திரம் என்றும் அர்த்தமாகும். பாத்திரத்திலே மங்கள பொருட்களை மஞ்சள், கலவை, வெற்றிலை பாக்கு, தேங்காய், பழங்கள், பூச்சரம் போன்றவற்றை நிரப்பி அவற்றை தருவார்கள். இதுதான் கலப்பரப்பு. அடுத்ததாக காப்பு கட்டுதல். காப்பு என்பது அரண் போன்றது. மங்களகரமான சக்தி வாய்ந்த மங்கள உருவாய்ந்த மஞ்சள் கயிற்றை காப்பாக கட்டுவது ஒரு வழக்கம். இந்த மஞ்சள் கயிறானது, காப்பு கயிறானது திருஷ்டி மற்றும் அசுர சக்திகளால் இடையூறுகள் ஏற்படாமல் தடுப்பதற்கு கட்டுகின்றோம். மறுநாள் காப்பு அவிழ்க்கும் வரை திருமணம் சம்பந்தமான அனைத்து நிகழ்ச்சிகளையும் தடையின்றி செய்ய வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொள்ளும் சடங்காகும் இந்த காப்பு கட்டுதல். அனைத்து நிகழ்ச்சிகளும் தடையின்றி நடைபெறும் வண்ணம் இடையூறு வராமல் காக்குமாறு தெய்வத்தை வேண்டிக் கொண்டு கட்டப்படுவது காப்பு. ஆக இந்த காப்பு கட்டுதல் மிக முக்கியமான சடங்கு. அடுத்ததாக முளைப்பாலிகை என்றொரு சடங்கு. இந்த முளைப்பாலிகை சடங்கு நவதானியத்தின் மூலம் நவக்கிரகங்களை சாந்தி செய்வது. நவக்கிரகங்களுக்கு நவதானியங்கள் மிக முக்கியமான ஒரு பொருள். ஆக அந்த நவதானியத்தின் மூலமாக நவக்கிரகங்களை சாந்தி செய்து முளைப்பாரிகையில் இட வேண்டும். நவதானியங்கள் வளர்வது போல் குடும்பமும் செழித்து வளர வேண்டும் என்பதற்கான அடையாள சடங்கு கள்ளங்கபடமற்ற
குழந்தைகளின் உள்ளம் தெய்வீக பண்பின் உறைவிடம். எனவே சிறுமியர் மூலம் இந்த சடங்கு நடத்தப்படுகின்றது. அடுத்ததாக தாரை வார்த்தல். தாரை என்றால் நீர் என பொருள். நீருக்கு தீட்டில்லை. நீர் மந்திரநாத ஒலியின் அதிர்வை ஏற்கக்கூடியது. இப்படி தெய்வத்தன்மை வாய்ந்த நீரை, அதனால்தான் நீரின்றி அமையாது உலகு என்று பெரியோர் சொல்லி வைத்தனர். ஆக இப்படி தெய்வத்தன்மை வாய்ந்த நீரை இதற்கு பயன்படுத்துகின்றனர். திருமணச் சடங்குகளில் மிக முக்கியமானது தாரை வார்த்தல். தாரை வார்த்த பின்புதான் மணமகன் மணமகள் கழுத்தில் தாலி கட்ட வேண்டும். அதற்கான உரிமையை மணமகனுக்கு வழங்குவதற்காகத்தான் நீரை ஊற்றி தாரை வார்த்து அதன் பின் அந்த உரிமையை மணமகனுக்கு கொடுக்கின்றார்கள். அடுத்ததாக, என் மகளை தெய்வங்களின் சாட்சியாக உனக்கு மனைவியாக கொடுக்கின்றேன் என மணமகளின் பெற்றோர் தாரை வார்த்து கொடுக்க, மணமகனின் பெற்றோர் உங்கள் மகளை இனி எங்களது மருமகளாக, அதாவது உங்களுடைய மகள் எங்களுக்கு இன்னொரு பெண் ஆகின்றாள், இந்த வீட்டின் இன்னொரு பெண் ஆகின்றாள், அவளை நாங்கள் எங்களுடைய இல்லத்து பெண்ணாக ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதற்கான உறுதிமொழி. எனவேதான் மாப்பிள்ளையின் தாயார் கையேற்றுக்கொள்ளும் விதமாக அடியில் இருக்க வேண்டும். அதற்கு மேல் மணமகனின் தந்தையின் கை, மணமகனின் கை, மணப்பெண்ணின் கை, மணப்பெண்ணின் தந்தையின் கை என எல்லோருடைய கைகளும் மேலாக இருந்து மணப்பெண்ணின் தாயாரின் கை, இந்த வரிசையில் கைகளை வைத்து சடங்குகள் நடைபெறும். உரிமையை விட்டு கொடுப்பதற்கு அடையாளமாக செய்யப்படும் சாஸ்திரபூர்வமான சடங்குதான் தாரை வார்த்தல். இது திருமணத்திலே மிக மிக முக்கியமான சடங்காகும். அடுத்ததாக தாலி கட்டுவது. தாலி என்பது மணமகன் மணமகள் கழுத்தில் கட்டும் மஞ்சள் கயிறு ஆகும். மஞ்சள் நிறம் இந்துக்களின் புனித நிறமாகும். மேலும் தாலி என்பது ஒரு பெண்ணுக்கு அடையாள சின்னமாகும். தலை நிமிர்ந்து நடந்து வரும் ஆடவர் ஒரு பெண்ணை பார்க்கும்போது, கழுத்திலே தாலியை பார்க்கும் பொழுது, இவள் மற்றவருக்கு உரிமையானவள் என ஒதுங்கி போய்விடுவார். தாளம் பனை என்ற பனை ஓலையினால் செய்த ஒன்றையே பண்டை காலத்தில் மணமகன் மணமகள் கழுத்தில் கட்டி வந்தார். ஆகவே இதற்கு தாலி என்ற பெயர் வந்தது. தாளமாகிய பனை ஓலையினால் செய்தது என்பது இதன் பொருள். பனை ஓலை தாலி அடிக்கடி பழுதுபட்டதால் நிரந்தரமாக இருக்க உலோகத்தால் ஆன தாலி செய்து பயன்படுத்தினர். பின்னாளில் அதனை பொன்னால் செய்து பொற்றாலி ஆக்கினர். ஆயின் தாலியின் உண்மையான அடையாளம் பொன்னில் செய்வதால் அல்ல, வெறுமே ஒரு விரலி மஞ்சளை எடுத்து கயிற்றால் கட்டி கழுத்தில் முடிச்சு போடுவது கூட தாலிதான். இதிலே மஞ்சளை எடுத்து வெயிலில் காய வைத்து விரல் விரலாயிருக்கும் மஞ்சள் விரலி மஞ்சள். மஞ்சள் கட்டும் கயிற்றுக்கும் மஞ்சள் நிறம் ஏற்றுவார்கள். ஆக இந்த மஞ்சளினால் கட்டுகின்ற தாலிக்கு மகத்துவம் அதிகம். தாலியின் சூக்ஷமம் மஞ்சள் கயிறு கட்டுதல் ஆகியவற்றில் அடங்கியிருக்கிறதே ஒழிய பொன், பணம், சங்கிலி இவற்றில் இல்லை. ஆக தாலி என்பதற்கு முக்கியமான பொருள் மஞ்சள் மட்டுமே. இன்னார் மகன் இன்னார் மகளை இன்னார் சம்மதத்துடன் இன்னார் முன்னிலையில் இந்த நேரத்தில் இந்நாளில் கல்யாணம் செய்து கொள்வதாக அனைவரும் கையொப்பமிட அந்த தாலியினை கயிற்றில் கோர்த்து மணமகளின் கழுத்தில் மணமகன் கட்டியதாக சாஸ்திரம் கூறுகிறது. தாலி என்பது ஆரியர்களுக்கு பிறகு வந்த பழக்கம் என ஒரு சிலர் கூறுவர். ஆனால் அது தவறாகும். பண்டைய காலத்திலேயே தமிழர்கள் பின்பற்றி வந்த ஒரு சம்பிரதாய நடவடிக்கை தான் இந்த தாலி கட்டுதல். பண்டைய இலக்கியங்களில் இதை மங்கள நான் என கூறப்படுகின்றது. மாங்கல்ய சரடானது 9 இழைகளை கொண்டதாகும். ஒவ்வொரு இழைகளும் ஒவ்வொரு நற்குணங்களை குறிக்கின்றது. தெய்வீக குணம், தூய்மையான குணம், மேன்மை, தொண்டுள்ளம், தன்னடக்கம், ஆற்றல், விவேகம், உண்மை, உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுதல் போன்ற 9 குணங்களும் ஒரு பெண்ணிற்கு இருக்க வேண்டும் என்பதற்காகவே 9 சரடு உள்ள மாங்கல்ய நான் பெண்களுக்கு அணியப்படுகின்றது. ஹோமம் வளர்த்தல். வேதங்களில் சொல்லப்பட்டபடி அக்னி சாட்சியாக திருமணம் நடைபெற வேண்டும். ஹோமத்தின் மூலம் நவ கிரகங்களை திருப்திப்படுத்த வேண்டும். ஹோமத்தில் இடப்படும் பொருட்கள் சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்துகின்றது. ஹோம புகை உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். எந்த ஒரு நிகழ்வும் அக்னி சாட்சியாக நடந்தால்தான் சாஸ்திரப்படி அது செல்லுபடியாகும். ஆகவேதான் அக்னி சாட்சியாக திருமணம் நடைபெறுகின்றது. அடுத்ததாக கும்பம் வைத்தல். கும்பம் இறைவனது உடம்பின் அடையாளம்.
இறைவனின் வித்யாதேகமாக திகழ்வது இந்த கும்பம். இறைவனது திருமேனி கும்பத்தில் பாவிக்கப்படும் கும்ப வஸ்திரம். கும்ப வஸ்திரம் என்பது உடம்பின் தோல். அடுத்ததாக நூல். நூல் என்பது நாடி நரம்புகள். அடுத்து குடம். குடம் என்பது தசை. அடுத்து தண்ணீர். தண்ணீர் என்பது இரத்தம். அடுத்து நவரத்தினங்கள். நவரத்தினங்கள் என்பது எலும்பு. அடுத்ததாக தேங்காய். தேங்காய் என்பது தலை. அடுத்ததாக மாவிலை. மாவிலை என்பது தலைமுடி. அடுத்ததாக தர்பை. தர்பை என்பது குடுமி. அடுத்து மந்திரம். மந்திரம் என்பது தான் உயிர். ஆக இவற்றைத்தான் கும்பம் என்பது குறிப்பிடுகிறது. அடுத்ததாக அம்மி மிதித்தல். அம்மி என்பது கருங்கல்லினால் ஆன சமையல் செய்வதற்கு பயன்படும் பொருட்களை அரைப்பதற்கு பயன்படும் கருவியாகும். அம்மி மிக உறுதியுடன் ஒரே இடத்தில் அசையாமல் இருக்கும். திருமண பெண் புகுந்த வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன், மாமனார், மாமியார், நாத்தனார் மற்றும் அனைவராலும் ஏதேனும் சங்கடங்கள் வந்தாலும் மன உறுதியுடன் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே அம்மி மிதிக்கும் சடங்கு நடைபெறுகின்றது. அடுத்ததாக அருந்ததி பார்த்தல். அருந்ததி என்பது 7 ரிஷிகளில் ஒருவரான வசிஷ்டர் அவர்களுடைய மனைவி ஆவார். 7 ரிஷிகளும் வானில் நட்சத்திரங்களாக ஒளி வீசுகிறார்கள். இதைத்தான் நாம் துருவ நட்சத்திரம் என்று சொல்கின்றோம். 7 நட்சத்திரங்களிலே 6வதாக இருப்பவர் வசிஷ்டர் ஆவார். வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி. இரவு நேரத்தில் வடக்கு வானில் நாம் பார்த்தோம் என்றால் சப்தரிஷி மண்டலத்தை காணலாம். அதாவது 6வது நட்சத்திரமாக ஒளிவீசும் வசிஷ்டர் நட்சத்திரத்தை கூர்ந்து கவனித்தால் அருகிலேயே அருந்ததி நட்சத்திரத்தையும் பார்க்கலாம். மற்ற ரிஷிகள் எல்லாம் ரம்பா, ஊர்வசி, மேனகை இவர்களிடம் சபலப்பட்டவர்கள். அதேபோல் அவர்களுடைய மனைவிகளும் இந்திரனின் மேல் சபலப்பட்டவர்கள். ஆனால் வசிஷ்டரும் அவர் மனைவியும் ஒன்று சேர்ந்து மற்றவர்களின் மீது எந்த சபலமும் இல்லாமல் மனமொத்த தம்பதிகளாக வாழ்ந்தவர்கள். அதனால்தான் அருந்ததி நட்சத்திரம் அருகிலேயே இருந்தாலும் கண்களுக்கு ஒரே நட்சத்திரமாக தெரிகின்றது. அதேபோல் மணமக்கள் இருவராக இருந்தாலும் எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒன்றாக இருக்க வேண்டும். மணமகளும் அருந்ததியைப் போல் கண்ணியமாகவும் கட்டுப்பாடுடனும் வாழ வேண்டும். அதேபோல் மணமகனும் அந்த வசிஷ்டர் எப்படி பிற பெண்களிடம் மோகிக்காமல் தன்னுடைய மனைவி ஒன்றே சாஸ்வதம் என்று இருந்தாரோ அதுபோல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கும் சடங்கு நடைபெறுகின்றது. அடுத்து நிறை நாழி. நித்தமும் குத்துவிளக்கு என்று சொல்லக்கூடிய திருவிளக்கை வைத்து வழிபட்டால் நற்பேறுகள் பெருகும் என்பது ஐதீகம். ஆக குத்துவிளக்கு பூஜை செய்ய வேண்டும். அடுத்து ஒலுசை. ஒலுசை என்பதை வரதட்சணை என்றும் கூறுவர். மணமகன் அனைத்து வகை செல்வங்களுடன் கணவன் வீட்டிற்கு வருகிறாள் என்பதை அறிவிக்கும் நிகழ்ச்சி. சிறப்பான இல்லற வாழ்விற்கு அத்தியாவசியமான பொருட்களை பொறுப்புணர்ச்சியோடு பெண் வீட்டார் கொடுப்பதுதான் ஒலுசை. அடுத்ததாக மணமகள் பொங்கலிடுதல். முதல் நாள் திருமண நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்த இறைவனுக்கும் முன்னோர்களுக்கும் சூரியன் முதலான தேவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியாகும். மணமகள் வீட்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள் என்பதை வெளிப்படுத்துவது, புது பெண்ணின் சமையல் நளினம் பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்ள உதவுவது. இதுதான் மணப்பெண்ணின் முதல் சமையல். இன்று போல் என்றும் வாழ்க்கை பால் போல் பொங்க வேண்டும் என்பதற்கான அறிகுறியே பொங்கலிடுவதன் நோக்கமாகும். அடுத்து பிள்ளை மாற்றுவது. எதிர்வரும் நிகழ்வுகளுக்கு அச்சாரம். இனியும் நீங்கள் பச்சை குழந்தைகள் அல்ல என்பதை மணமக்களுக்கு உணர்த்தும் செயல் வடிவ உபதேசம். பிறக்கப் போகும் குழந்தைகள் நல்ல முறையில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைவரும் ஒரு சேர வாழ்த்துவது. திருமணத்தின் பயனே நன்மக்கட்பேறு. மங்களம் என்பது மனைமாட்சி, மற்ற அதன் நங்கலன் நன்மக்கட்பேறு என்ற திருவள்ளுவரின் வாக்குக்கிணங்க நன்மக்கட்பேறு பெறுவதற்காக செய்யப்படும் ஒரு சடங்கு இந்த சடங்கு. அடுத்ததாக மறுவீடு. மணமகளின் பெற்றோரும் உறவினரும் மாப்பிள்ளை வீட்டிற்கு முதல் முறையாக மணமகளுடன் சென்று விருந்துண்டு மகிழ்வது, உறவை வலுப்படுத்துவது. ஒரு பெண்ணிற்கு பிறந்த வீடு வாழ்க்கையும் புகுந்த வீடு வாழ்க்கையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது. மகளை வாழ்க்கையின் மறுபக்கத்தை காண செய்வதே மறு வீடு ஆகும். அடுத்ததாக கோவிலுக்கு அழைத்து செல்லுதல். நல்ல திருமண வாழ்க்கை வேண்டும் என்பது
மணமக்களின் பிரார்த்தனைகளில் ஒன்றாக அமைந்திருக்கும். வேண்டுதலை நிறைவேற்றிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவதுடன் இல்லற வாழ்க்கை வளம் பெற தெய்வங்களின் ஆசி பெறுவதற்கு தம்பதிகளை கோவிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஆக நம்முடைய இந்து மத திருமண சடங்குகளின் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாமே அற்புதமான நம்முடைய வாழ்வியலுக்கு ஏற்றவை. ஆகவே இந்த திருமண சடங்குகளை எல்லாம் விடாமல் செய்து நம்முடைய திருமண வாழ்க்கையை பஞ்சபூதங்களுடைய அருளோடு நல்லபடியாக நடத்துவோம். அடுத்த சந்ததிக்கு புண்ணியத்தை சேர்ப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.